எந்த இடங்கள்ல நம்மளுக்கு தேய்மானம் ஏற்பட்டாலோ அத வந்து நம்ம ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம். ஆஸ்டியோனா போன், ஆர்த்ரைட்டிஸ்னா நம்மளுக்கு வந்து இன்ஃப்ளமேஷன் ஆயிருக்கிறது. அது இந்த ஜாயிண்ட்ல கூட இருக்கலாம், இந்த ஜாயிண்ட்ல கூட இருக்கலாம், ஷோல்டர் ஜாயிண்ட்ல கூட இருக்கலாம், முழங்கால் மூட்டுல கூட இருக்கலாம், இடுப்புல கூட இருக்கலாம். அப்போ நம்மளுக்கு வந்து அந்த தேய்மானம் ஏற்படுறதுனால கொஞ்சமா அந்த ஓரத்துல அந்த முனைகள்ல எல்லாம் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீர் சேர்ந்திருக்கும். அந்த நீர் சேர்ந்திருக்கிறதுனால கூட சில பேர்த்துக்கு வந்து அரிச்சு போயிருக்கும் உள்ளுக்குள்ள. அதுவும் இருக்கும். அப்புறம் சுத்தி இருக்கக்கூடிய தசைகளும், தசை நார்களும் வீக்கா இருக்கும். அவங்களால வந்து ஈஸியா நடக்க முடியாது, நிக்க முடியாது. எல்லா டைமும் வலிக்கும். கால் நீட்டி மடக்க முடியாது, உட்கார்ந்து எந்திரிக்க முடியாது, படி ஏற முடியாது, இறங்க முடியாது. கீழ உட்கார்ந்து எந்திரிக்க முடியல அப்படின்னா, இடுப்பு பக்கமும் அவங்களுக்கு பெயின் இருக்கும். உட்காந்துட்டு தம் கட்டி எந்திரிப்பாங்க. வலிக்குமே வலிக்குமேன்னு சொல்லிட்டு. இது மாதிரி ஒரு பிரச்சனைகள்லாம் ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ்ல இருக்கும். இத தான் நம்ம வந்து அழல் கீழ் வாய்வு அப்படின்னு நம்ம சொல்லுவோம்.